சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கோவை மெட்ரோ அப்படிங்கிற திட்டம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படி அப்படின்னா இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஒரு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. அவங்க வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு சென்னையில் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போது கோயம்புத்தூர் அண்ட் மதுரை திட்ட அறிக்கையை பார்த்துட்டு அது கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணணும். இந்த 2 திட்ட அறிக்கையும் பார்த்துட்டு அவங்க வந்து முன் வந்திருக்காங்க இதை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து மதுரையில் நேற்று வந்து சைட் விசிட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ப்ரப்போசல் வந்து மார்ச்லேயே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ஃபண்டிங் கோசரம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டதாக இன்றைக்கி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சிஎம்ஆர்எல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கத்தக்கது. பட்ஜெட்டும் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அதில் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், மெட்ரோ வந்து நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுறோம், இந்த டிபிஆரை இந்த ஃபண்டிங் ஏஜென்சியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரணும்னு வேண்டுகோளாக வைக்கிறோம். மெட்ரோங்கிறது வந்து ஒரு முக்கியமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா புறநகர ட்ரெயின் வசதியோ இல்லை பஸ் வசதிகளோ வந்து ஊர் வளர்ந்த அளவுக்கு வந்து இந்த வசதிகள் வளரல. அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது மெட்ரோ தான் பண்ணும். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு திட்டறிக்கையை தயாரித்து அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து வேணும்னு நம்ம வந்து பல தருணத்தில் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது, நடக்குன்னு நம்பிக்கையாக இருப்போம். முழு நேர பட்ஜெட் வந்து மத்திய நிதி அமைச்சர் வந்து கூடிய விரைவில் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதை வந்து அதில் வந்து 2 அம்சங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து மெட்ரோவோட அப்ரூவலை நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து இந்த டிபிஆர் அக்செப்ட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் சென்னை ஃபேஸ் 2க்கும் மெட்ரோ வந்து கண்டிப்பாக வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இன்னார் வந்து ஃபண்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே ரொம்ப இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நாளாக பெண்டிங்கான ப்ராஜெக்ட், இது வரும்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு அம்சம். 2வது அம்சம் வந்து என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்ம வந்து ரயில் வசதிகள் போன வருஷமே நல்ல அலோகேஷன் கொடுத்தாங்க. நிறைய ப்ராஜெக்டுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து 3 விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து உள்கட்டமைப்பு வசதி. உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தினா தான் வந்து நம்ம வந்து மேற்கொண்டு நிறைய ரயில் சேவைகளை துவக்க முடியும். 2வது வந்து ட்ரெயின் பராமரிப்பு வசதி. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வருதுன்னா அதுக்கு தகுந்த பராமரிப்புகள் நமக்கு பண்ணணும். அதுக்கான வசதிகளும் வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் கொண்டு வருவாங்கன்னு நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3வது வந்து ரயில் சேவைகள். ரயில் சேவை வந்து நம்ம ஒன்று ஏற்கனவே ஓடிட்டு இருந்த ட்ரெயினை கொண்டு வரணும். 2வது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெளி மாநிலத்திலிருந்து வேலை தேடி நம்ம ஊருக்கு வர்றவங்க நிறைய ஜாஸ்தி ஆகிட்டாங்க. மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூருக்கு வர்றாங்க, வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகிறதுக்கு வசதியாகவும், நம்ம ஊரில் இருக்கிறவங்க ட்ரெயினை பயன்படுத்தி பல ஊர்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாகவும் நிறைய புது ரயில்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழகத்தில் வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நிறைய ட்ரெயின் வசதி இருக்குது, கம்பேரிட்டிவாக நல்லா இருக்குது. பட் அது வந்து இன்னும் நம்ம ஊர் வளர்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம மாவட்டம் நம்ம மாநிலம் வளர்ச்சி அடைகிற போக்கில் இன்னும் நிறைய பண்ண முடியும்னு எங்களால் நம்பிக்கையாக சொல்ல முடியும். இப்போ வந்து எப்படின்னா, சிங்கிள் லைன் இருக்கிற இடத்துல எல்லாம் டபுள் லைன் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய ட்ரெயின்கள் விட முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டீசல் லைன் இருக்கிற இடத்துல என்ஜின் ஓடிட்டு இருந்த லைன் பூரா எலக்ட்ரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து 99% முடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு 1-2 இடங்கள் பாக்கி இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது ஒரு ஆஸ்பெக்ட். 2வது வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஊர் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் ஸ்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணால் மக்கள் வந்து ட்ரெயினில் வர்றவங்க ஜாஸ்தி வருவாங்க. நீங்கள் ரோட்லேயே எல்லோரும் வர ஆரம்பித்தாங்கன்னா அந்த உள்கட்டமைப்பு வசதி நமக்கு பத்தாது. நம்ம எவ்வளோ நம்ம மக்கள் தொகை பெருகிற மாதிரி
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஊக்கி வைக்கணும். அதில் வந்து முக்கியமான அங்கே வந்து ரயில், சபர்பன் ட்ரெயின்ஸும் ட்ரெயின் சர்வீஸும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்குள்ளே சபர்பன் ட்ரெயின் சர்வீஸ் கொண்டு வரலாம். பட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், இங்கேருந்து நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகணும், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரணும், இல்லை சென்னையிலேருந்து ஹொசூர் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெயின் வசதிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ட்ரெயின் சர்வீஸோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த ட்ராக் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, ட்ராக் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 90% மேலே இருக்குது. ஸோ டப்ளிங் லைன்ஸ் கொண்டு வரணும். டப்ளிங் லைன் இருக்கிற இடத்துல ட்ரிப்ளிங் லைன்ஸ் கொண்டு வரணும். இதுக்கான திட்டறிக்கை எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் இருக்குது. அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து எடுத்து அதை வந்து செயல்படுத்தணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது. ரயிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விவசாய பொருட்கள்லேயே வந்து நம்ம காய்கறி ஐட்டம் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து கிசான் எக்ஸ்பிரஸ், பாரத் கிருஷி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு கான்செப்ட் போட்டு பண்ணாங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கான லாஸ்ட் மைல் டெலிவரி, அதாவது நீங்கள் இங்கேருந்து கொண்டு போய் ரயில்வேயில் புக் பண்ணுறதும், ரயில்வேலேருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் அந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நிறைய பெரிஷபிள் குட்ஸ் கார்கோவும் வந்து ரயிலில் வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ரயிலில் வர்றதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, 1 டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும், 2 காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், 3 வந்து டைம்லி டெலிவரிக்கு போயிடும். நீங்கள் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ்லையும் வந்து ரயிலில் போகிற மெட்டீரியல் வந்து சேஃபாக போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி இந்த வசதிகளை பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.